நம்ம கௌதம போட்டு தள்ளுறதுக்காக ரவுடிங்க சுத்து போட்ட நிலையில நம்ம இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்துட்டு எல்லாருமே காப்பாத்துனாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம இலக்கியாவை அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிங்க இருந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருக்கான். தனியா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அவனோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடிங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியா புடிச்சுக்கிட்டு கொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற சமயத்துல நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு கட்டைய தூக்கிட்டு வந்து அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம இலக்கியா எப்படி ஒரு வழியா கௌதம காப்பாத்திட்டாங்க. ஆனா அதே சமயம் இப்போ யாரு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறதுக்குள்ளேயே இப்போ நம்ம கௌதம் ஒரு பக்கமும் அதே மாதிரி நம்ம இலக்கியா ஒரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. சார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்காங்க. கௌதமும் இலக்கியாவும் என்ன பண்ணட்டும்? 2 பேரையுமே முடிச்சு கட்டிடணுமா? இல்ல யாராச்சும் ஒருத்தர் தான் முடிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ஓ அப்படியா அந்த இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னால வலையில வந்து சிக்கிட்டாளா? நீ என்ன பண்ற? அந்த இலக்கியாவை போட்டு தள்ளிடு. கௌதம விட்டுரு. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதைப்பட்டு அனுபவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து சாகணும். அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ இலக்கியாவை போட சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அந்த போன் அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா போனை கௌதம் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே நம்ம கௌதமும் வாங்கி பேசுறாரு. அந்த ஒரு டைம்ல கௌதம் என்ன கௌதம் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதாவது உன்னை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்காம இடம் கொடுக்காம நானே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு இருந்தேன்ல உன் கூட போட்டி போட்டுருந்தேன்ல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து சொல்லாம தரான். இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியல. அதே மாதிரி உன் பொண்டாட்டியை கொண்டுட்டு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்க போறேன். உன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா சுத்திட்டு இருந்தாலுமே வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது கவலைப்படாத. நான் இலக்கியாவோட கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடறான். இதை கேட்டதும் கௌதமுக்கு பயங்கர கோபம். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட இருந்துட்டு இருக்காங்க. போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மாஸ் காட்டி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஈஸியா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுதான் கிடையவே கிடையாது. தனக்கு ஒண்ணுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாரு. ஆனா நம்ம இலக்கியாவுக்கு ஒண்ணுன்னா எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு தான் போவாரு அப்படின்றத இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரு நிரூபிக்க ஆரம்பித்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட கௌதம் நீங்க எனக்காக சண்டை போட்டீங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கிறது தான் சும்மா நடிக்காதீங்க அப்படின்றமா வந்து சொல்லி அங்கேயே ஒண்ணு சேர்றாங்க. அடுத்ததா வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம கௌதம் அவரோட முடிவுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரியே இல்லை. ஆனா ஒரே ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. மயக்க போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது தான் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியை பாக்குறதுக்காக இங்கிருந்து போக போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.